ஹாய் நண்பா. என்ன எல்லோரும் சௌக்கியமா? சரி, இன்றைக்கான லெசன் என்னென்னா, இது வந்து சப்ளிமெண்ட்ரி. சரிங்களா? சப்ளிமெண்ட்ரி புக் இருக்குல்ல, 10th NCERT, த ஹேக் டிரைவர். பார்க்கலாமா? சரிங்க, கதையாகவே சொல்லிட்டுமா? பார்க்கலாமா? சரி வாங்க. இந்த ஆத்தர் யாருன்னா சின்க்ளேர் லெவிஸ். சரிங்களா? சின்க்ளேர் லெவிஸ் தான் இதில் நடிக்கிறார். நம்ம ஒரு படமாக வச்சுக்குவோம். சரிங்களா? இது இந்த ஒரு ஸ்டோரி வந்து சூப்பராக இருக்குங்க. நான் நேற்று தான் படித்தேன், இன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ரொம்ப ட்விஸ்ட்டு, இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சுவாரஸ்யமாக போகணும்னு வச்சுங்களேன். நான் சொல்லட்டுமா? சரிங்க வாங்கப்பா. இதில் ஐன்னு நான் சொல்லுவேன். ஐனா அதில் கொடுத்துருப்பாங்கல்ல, ஐ வாஸ் அப்படின்லாம் வரனா, அந்த ஐ யாருன்னா, அந்த ஐ ரெஃபர் பண்ணுற யாருன்னா நம்ம ஆத்தர் தான். நான் ஐன்னு சொல்லுவேன். சரிங்களா? அவர் தான் இந்த ஸ்டோரி நரேட் பண்ணுறார். சரிங்களா? நரேட்டர் ஆஃப் த ஸ்டோரி இஸ் த ஆத்தர். சரிங்களா? பார்க்கலாம் வாங்க. After graduating with honors, I became a junior assistant clerk in Magnificent Law Firm. சரிங்களா? இவர் வந்து ஒரு கோர்ட், அந்த லா பற்றி படிச்சிருக்காருங்க. சரிங்களா? இவர் என்னவா இருக்காருன்னா, இந்த சமன்னு சொல்லுவாங்கல்ல, சமன்னா நான் நல்லா தெளிவாக சொல்லிடுறேங்க. இவர் வந்து ஒரு கோர்ட்டில் ஏதோ வேலை பார்க்குறாருங்க. என்ன வேலை பார்க்குறாருன்னா, இப்போது நிறைய கேஸ்லாம் நடக்கும்ல, அந்த கேஸில் வந்து இப்போது இவர் வேணும் அப்படின்னா, இப்போது அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒரு கேஸ் இப்போ நடக்குதுன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு சமன்னா ஒரு லெட்டர், அந்த லெட்டரை போய் கொடுத்துட்டு வந்துடுவார். சமனை போய் கொடுத்துட்டு வந்துடுவார். இது மாதிரி 4 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கேஸ் இருக்குது, அதனால் நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரடியாக பார்த்து அந்த சமனை அவர்கிட்ட கொடுத்துருவார். சரிங்களா? இதுதான் அவரோட வேலை. சரிங்களா? ஓகே. ஐ வாண்ட் டு கோ டு டர்ட்டி கார்னர்ஸ் ஆஃப் த சிட்டி டு சி த விக்டிம். என்ன சொல்கிறேன், இந்த வேலையே அவருக்கு ரொம்ப பிடிக்கலைங்க. நான் எந்த மூளைக்கு போகணும், நான் ஒரு டர்ட்டியான மூளைக்கெல்லாம் சிட்டியில் எங்கே வேணால் என்னை போக சொல்லுவாங்க, ரொம்ப அழுக்காக இருக்கும். அப்புறம் நான் என்னோட விக்டிம்னா அந்த பர்டிகுலர் பர்சனை நான் தேடி நான் அவர்கிட்ட சம்மனை கொடுக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேலை அப்படின்றாரு. Some large or stout victims will beat me. நான் சில பேர் ரொம்ப நல்லா இந்த குண்டா இருப்பாங்கல்ல, அந்த குண்டா ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டு ரொம்ப ரஃப்பான விக்டிம்ஸ்லாம் என்னை அடிச்சிருவாங்க. சில பேர் நான் சமனை கொடுக்க போகும்போது அடிச்சுட்டு நான் கோர்ட்டுக்கெலாம் வர முடியாது, கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு ரொம்ப சொல்கிறாங்க. ரொம்ப கவலைப்படுறாரு. ஐ ஹேட்டட் திஸ் அன்பிளசன்ட் ஒர்க். இந்த ஒர்க்கே எனக்கு பிடிக்கல. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஐ டோன்ட் லைக் த விக்டிம்ஸ் ஹூ பெட் மீ. மோஸ்ட் ஆஃப் த விக்டிம்ஸ் ஆர் கிரிமினல்ஸ். அந்த முக்கியமாக அந்த விக்டிம்ஸ்லாம் என்னை அடிப்பாங்கல்ல, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அவங்களாம் கிரிமினல்ஸ். மோஸ்ட் ஆஃப் த விக்டிம்ஸ் ஆர் கிரிமினல்ஸ். நான் போய் கொடுக்குறேன் இல்லையா அந்த சம்மன், அதில் பாதி பேர் எல்லாம் கிரிமினலாக தான் இருக்கிறானுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. I thought I could leave this job and go to my hometown. There I can read own and I become a lawyer. I didn't like this job. என்ன சொல்கிறாரு, எப்பா என்னை ஆளை விடுங்கப்பா சாமி, நான் என்னோடய சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே நான் படித்து நான் ஒரு லாயராக ஆயிடுறேன், எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போதான் ஐ எம் ஹாப்பி. இப்போ வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா தட் ஐ வாண்ட் டு கோ டு நியூ மல்லியன்னா ஒரு பிளேஸுங்க. அவர் அங்கே போகணுமா? ஏன் போகணுன்னு பார்ப்போம். It was 40 miles away from the country. There I want to visit and serve summons to Oliver Lutkins. He was a man who was a witness in a law case. என்னன்னா அங்கே நியூ மல்லியன் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போகணுமா. நியூ மல்லியன் அப்படின்னா அந்த ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அது வந்து அவங்க சிட்டியிலேருந்து 40 மைல்ஸ் தூரமா, 40 மைல்ஸ் தூரத்துக்கு தாண்டி அவர் போகணுமா. அங்கே போயிட்டு ஆலிவர் லட்கின்ஸ் அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட இவர் சமன் கொடுக்கணுமா. சமன் என்ன தெரியும்னா அந்த லெட்டர் கொடுக்கணுமா. அப்புறம் அவர் ஆலிவர் லட்கின்ஸ் அப்படின்னா அவர் யாருன்னா, அவர் வந்து ஒரு கேஸை விட்னஸ், அந்த ஒரு கேஸோட எவிடன்ஸ், ஒரு விட்னஸ். அவர் வந்து அந்த கேஸ்க்கு வந்து வரணும், அந்த கோர்ட்டுக்கு வரணும். We sent many letters to come to court, but he avoided all those letters. So I visit him and serve summons. அந்த ஒலிவர் லட்கின்ஸ்க்கு இவங்க இந்த கோர்ட்காரங்க நிறையா தாட்டி லெட்டர்லாம் அனுப்பிச்சி விட்ருக்காங்களாம். ஆனால் அவர் வந்து அந்த லெட்டர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறாராம். அதனால் இப்போ அந்த கோர்ட் என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, நம்ம ஆத்தரை வந்து நீ நேரடியாகவே போய் பார்த்துட்டு கையோட கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா நம்ம 40 மைல் தூரத்தில் இருந்து நம்ம இந்த சிட்டியை விட்டு வெளியில் போகிறோம்ப்பா, அங்கே நான் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி அங்கே போனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். When I went to New Mullion, I accepted it is a beautiful place where I can enjoy. I thought it will give happy to me, but I was disappointed.
அதான் நினச்சி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஆனால் ஒன்றுமே அங்கே இல்லை. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரு. என்ன பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாருன்னா, ஐ saw the streets were rivers of mud. அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்டில் போகிற ரிவர்லாம் மடுனா மண்ணாக இருக்குங்களாங்க. அப்புறம் ரோஸ் ஆஃப் வுட்டன் ஷாப், எங்கே பார்த்தாலும் வுட்டன் ஷாப்பாக இருக்கான். அப்புறம் சோர் ப்ரௌன் பெயிண்டட் பில்டிங்ஸ், சில பில்டிங்ஸ்லாம் ப்ரௌன் கலரில் கேவலமாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்களாம். சில பில்டிங்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணாமே வச்சுருந்தாங்களாம் அந்த ஊரில். அப்புறம் ஐ வாஸ் லிட்டில் ஹாப்பி டு see a டெலிவரி மேன். ஆனால் கொஞ்சம் லிட்டில் ஹாப்பி. யாரை பார்த்தவர்னா டெலிவரி மேன் அப்படின்ற ஒருத்தவரை பார்க்குற. டெலிவரி மேன்னா அவங்க ஏதோ டெலிவரி பண்ணுவார் போல், ஏதோ பார்சல், ஏதோ போஸ்ட்மேன் மாதிரி ஏதோ டெலிவரி பண்ணுவார். அவரை பார்த்தவொடனே அவர் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டார். அவர் எப்படி இருக்கார்? ஹி வாஸ் 40, ரெட் ஃபேஸ், சியர்ஃபுல் அண்ட் திக் அபவுட் மிடில் ஃபேட். ஒரு 40 வயசான ஆளாம். அப்புறம் ரெட் ஃபேஸ் தான். அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. திக் அபவுட் த மிடில்னா ஃபேட்டுன்னு அர்த்தம். அண்ட் இஸ் ஒர்க்கிங் கிளாத்ஸ் வேர் டர்ட்டி அண்ட் வெல் worn ஃப்ரெண்ட்லி மேனர். அவரோட ஒர்க்கிங் கிளாத்ஸ், அந்த அவர் போட்டிருக்க கிளாத்ஸ் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துதான். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவர்கிட்ட பேசுகிறாராம். ஐ தாட் டெலிவரி மேன் வாஸ் குட் அண்ட் ஃப்ரெண்ட்லி டு மீ. ஐ ஆஸ்க்ட் ஐ கம் ஃபார் ஒலிவர் லட்கின்ஸ், யூ நோ ஹிம். அவர் முகத்தை பார்த்தவொடனே இவருக்கு ஏதோ தோணுதாங்க, நம்ம ஆத்தருக்கு, இவர் நம்மள்கிட்ட ஃப்ரெண்டாக இருப்பார், இவர் முகத்தை பார்த்தவொடனே ரொம்ப அழகாக இருக்கார், இவர் என் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுவார் அப்படின்னு நினச்சிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் வந்து இது மாதிரி சிட்டியிலேருந்து வரேன், நான் வந்து ஒலிவர் லட்கின்ஸ் அப்படின்ற ஒரு ஆளை பார்க்கணும், உங்களுக்கு அவரை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், எஸ் ஐ saw him before an hour. He was difficult to visit him. He will always do something. Probably he play a poker game in back of fridge shop. You go and see there அப்படின்றாரு. என்னன்னா, நான் இப்போ தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தேன். அவரை பார்க்கணுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவரை பிடிக்கவே முடியாது அப்படின்றாரு. அப்புறம் வந்து அவர் வந்து எப்பயுமே போக்கர் கேம் அப்படின்னா அந்த சீட்டு விளையாட்டு இருக்குல்ல, அது வந்து விளையாடுவாராம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அங்கே விளையாடுவாராம். எங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஷாப்னா அது ஒரு ஷாப். அந்த ஃப்ரிட்ஜ்னா ஒரு பேர், அவரோட ஷாப்பு. அங்கே பின்னாடி அவர் அங்கே விளையாண்டுட்டு இருப்பார், நீங்கள் அங்கே போனால் அவரை பார்க்கலாம் அப்படின்றாரு. அப்புறம் திரும்பியும் டெலிவரி மேன் ஆஸ்கிங் வெதர் இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் அர்ஜென்ட் டு சிம். அவர் என்ன சொல்கிறாரு, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இல்லை அர்ஜென்ட்டாக அவரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து சொல்கிறார், நம்ம ஆத்தர் சொல்கிறார், ஐ ரிப்ளைட் எஸ், ஐ வாண்ட் டு கேட்ச் த ஆஃப்டர்நூன் ட்ரெயின் பேக் டு மை சிட்டி. ஆமாம், நான் ஒரு அர்ஜென்ட்டாக பார்க்கணும், பார்த்தபத்துக்கு நான் வந்து ஆஃப்டர்நூன் ட்ரெயினை வந்து நான் கேட்ச் பண்ணணும், திரும்பி என்னோடய சிட்டிக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. டெலிவரி மேன் டோல்டு, ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ வில் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் ஹிம், ஐ நோ வேர் ஹி வில் பி இன் மோஸ்ட் ஆஃப் த டைம், ஐ காட் அ ஹேக்னா ஒரு சொல்கிறேன் இருங்க. அவர் என்ன சொல்கிறார், சரி எனக்கு புரியுது உங்கள் அர்ஜென்ட்டு, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவரை கண்டுபிடிக்க, எனக்கு அவர் நல்லா தெரியும், அவர் எங்கெங்கெல்லாம் இருப்பாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐ காட் அ ஹேக்னா கார்ட், சரிங்களா? அந்த கார்ட்டே இல்லைனா கேபுன்னு சொல்லலாம், இல்லைனா டாக்ஸின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் கார்ட்டுனா அந்த குதிரை வண்டி மாதிரி கொஞ்சம் இருக்கும்ல, அதான் சொல்கிறாரு. we will sit in that and around we will see around this place and we will find him. அந்த கார்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம அவரை எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாரு. இந்த கார்ட்டை வந்து அவரே தான் ஓட்டுறாரு, இந்த டெலிவரி மேனே தான் ஓட்டுறாரு, சரிங்களா? ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி ஃப்ரெண்ட் வித் டெலிவரி மேன். ஐ வாஸ் அட்ராக்டட் பை ஹிஸ் வேர்ட்ஸ். ஹி ஹேட் அ ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் வித் மீ. அவர் ரொம்ப, அந்த ஆத்தர் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டார், இம்ப்ரெஸ் ஆகிட்டார் அந்த டெலிவரி மேனை பார்த்து. ஐயோ, இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இவரே கார்ட் எடுத்து வந்து இவரே நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றாரு. நான் கூட நினச்சேன் அந்த நியூ மில்லியன் பிளேஸ் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு நினச்சேன், நல்ல வேலை இவர் எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஐ வாஸ் ரெடி டு கிவ் த மணி ஃபார் ஹிம். ஐ பார்கெயின் $2 an hour ஃபார் கார்ட். என்ன சொல்கிறார், நான் வந்து ரொம்ப ஈகராக இருக்கேன் அவர் கூட ட்ராவல் பண்ணேன், நான் வந்து அந்த கார்ட்டுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு $2 கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பார்கெயின் பண்ணுறாருன்னா என்ன, நம்ம பேரம் பேசுவோம்ல, அது மாதிரி நான் 1 மணி நேரத்துக்கு $2 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டெலிவரி மேனும் சரி நீங்கள் 1 மணி நேரத்துக்கு $2 கொடுங்க ஒத்துக்கிறாரு. அப்புறம் ஹி அக்செப்டட் அண்ட் ப்ராட் பிளாக் பாக்ஸ் ஆன் வீல்ஸ்னால் அந்த அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டு அவரோட கார்ட்டை எடுத்துகிட்டு வர்றாரு, சரிங்களா? எடுத்துகிட்டு வந்தோடனே 2 பேர் சிரிச்சுக்கிட்டே கார்ட்டில் ஏறுறாங்க. ஐ தாட் ஹி வாஸ் ரெடி டு ஹெல்ப் மீ. அவர் வந்து பரவாயில்ல, இந்த டெலிவரி மேன் வந்து நம்மக்கிட்ட உண்மையாக நேர்மையாக ஹெல்ப் பண்ணி அவரை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாருன்னு இவர் நம்பிட்டார் நம்ம ஆத்தர். டெலிவரி மேன் செட், ஐ டோன்ட் நீட் டு ஆஸ்க் ஃபார் வாட் பர்பஸ் யூ ஆர் விசிட்டிங் ஒலிவர் லட்கின்ஸ், பட் ஐ கெஸ் யூ ஆர் கோயிங் டு கலெக்ட் சம் மணி ஃப்ரம் ஹிம் அப்படின்றார்.
நீ அவங்க கேட்க டெலிவரி மேன் சொல்கிறாரு, நீங்கள் எந்த பர்பஸ்க்கு எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஒலிவர் லட்கின்ஸை பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னோட கெஸ் என்னன்னா, நீங்கள் அவர்கிட்ட இருந்து மணி தான், காசு தான் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தட் ஒலிவர் நெவர் பேஸ். ஒலிவர் வந்து காசே தரமாட்டார். பிகாஸ் ஹி மஸ்ட் பே மீ 50 cents ஆன போக்கர் கேம். அவர் ஆல்ரெடி எனக்கு வந்து 50 cents, 50 centsனால் அந்த இடத்த அந்த கண்ட்ரியில் மணின்னு அர்த்தம், சரிங்களா? அவர் ஆல்ரெடி எனக்கு 50 cents தரணும், இன்னும் அவர் என்கிட்ட தரவே இல்லை. அவர் போக்கர் கேம் கிட்ட என்கிட்ட தோத்துட்டாரு, இன்னும் என்கிட்ட தரவே இல்லை. நானும் கேட்டுகிட்டே இருந்தால் அவர் தரமாட்டேங்கிறாரு அப்படின்றாரு. அதனால் அப்படின்றாரு, சரிங்களா? அவர் வந்து ரொம்ப ஆனால் அவர் வந்து பேட் பர்சன்லாம் கிடையாது. மணி அவர் தரலனால ஒரு பேட் பர்சன்லாம் கிடையாது, ஒரு நல்ல மனுஷன் தான் அப்படின்றாரு. டோன்ட் கோ அண்ட் கலெக்ட் மணி இன் திஸ் ஃபேன்சி ட்ரெஸ், ஒலிவர் ரன் அவே. நீங்கள் வந்து இந்த மாதிரி அவர் வந்து நம்ம ஆத்தர் வந்து ஒரு கொஞ்சம் ஃபேன்சி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போயிருக்காரு போல். அதுக்கு நம்ம அந்த டெலிவரி மேன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த ஃபேன்சி ட்ரெஸ்லாம் போயிட்டு அவர்கிட்ட மணி வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு ஓடி போயிடுவார். இவன் நம்மக்கிட்ட மணி தான் கேட்க வந்திருக்கான் அப்படின்ட்டு இவங்களுக்குலாம் மணி தர முடியாதுன்ட்டு ஓடி போயிடுவார். ஸோ இஃப் யூ வாண்ட் ஐ வில் கோ டு ஃப்ரிட்ஜ் ஷாப் அண்ட் ஆஸ்க் மணி, யூ வெயிட் அவுட் சைட் அண்ட் வாட்ச். இப்போ எங்கே போகிறாங்க ரெண்டு பேரும்? ஃப்ரிட்ஜ் ஷாப். அப்படி போகிறாங்களா, அந்த ஃப்ரிட்ஜ் ஷாப்புக்கு பின்னாடி தானே இந்த போக்கர் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ஆலிவர் தேடி போகிறாங்க. ஃப்ரிட்ஜ் ஷாப்னா தெரியும், ஃப்ரிட்ஜ் ஷாப்னா ஒரு பேர், அந்த ஷாப்போட பேர், சரிங்களா? நம்ம டெலிவரி மேன் சொல்கிறாரு, நான் வேணா உங்களுக்கு போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜ் ஷாப்புக்குள்ளே போயிட்டு நான் அவர்கிட்ட மணி கேட்டுட்டு வரேன், நீங்கள் வெளியிலே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆத்தருக்கு ஒரே சந்தோஷம், அப்பா இவரே நமக்கு மணிலாம் வாங்கி தராரே அப்படின்ட்டு. ஆனால் மணி வாங்க போகிறதில்ல, ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்ட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அப்புறம் தான் அவர் சொன்னார், ஐ பிலீவ்ட் ஹிம் அண்ட் செட் த ட்ரூத். நான் அவரை நம்பி நான் சொல்கிறேன், நான் வந்து அவர்கிட்ட பணம்லாம் வாங்க போகல, நான் வந்து சமன் அப்படின்ற ஒரு இதை சர்வ் பண்ண அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். அவர் வந்து ஒரு கேஸில் விட்னஸாக இருக்கார், அப்புறம் அவர் வந்து கோர்ட்டுக்கு வரணும், ஆனால் வரமாட்டேங்கிறாரு. நாங்கள் இதுக்கு முன்னாடியே நிறையா லெட்டர் போட்டிருக்கோம், அவர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறாரு. இப்போ நான் அவரை கையோட கூப்பிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. டெலிவரி மேன் லாஃப்டு அண்ட் ஹிட் மீ ஆன் மை ஷோல்டர். டெலிவரி மேன் அவர் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே என்னோடய ஷோல்டரில் தட்டி ஓகே வி வில் ஃபைண்ட் ஹிம், வி வில் கிவ் ஒலிவர் சர்ப்ரைஸ். சரி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே போய் ஒலிவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. லெட்ஸ் ஸ்டார்ட் டு ஃபைண்ட் ஹிம். ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க. மோஸ்ட் ஃபோக்ஸ்னா பீப்புள்னு அர்த்தங்க. புக்கில் நீங்கள் நல்லா லைன் பை லைனாக படிச்சுட்டு வாங்க. நானும் லைன் பை லைனாக படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சூப்பரான லெசனுங்க இது, சரிங்களா? மோஸ்ட் ஃபோக்ஸ்னா பீப்புள் வில் கால் மீ பில் ஆர் மேக்னசன். அந்த டெலிவரி மேனை எப்படி கூப்பிடுவாங்க? பில் இல்லைனா மேக்னசன் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். மை பிஸ்னஸ் இஸ் வில்லியம் மேக்னசன் ஃபேன்சி கார்ட்டிங் அண்ட் ஹேக்கிங். அவர் பிஸ்னஸே இந்த ஃபேன்சி கார்ட்டிங் அண்ட் ஹேக்கிங் தான். இந்த மற்றவங்கள இந்த மாதிரி வெளியிலேருந்து வரவங்கள கூட்டிகிட்டு போகிறது, அந்த ஒரு கார்ட்டிங்னாலே இந்த கார் ட்ராவல்ஸ் வச்சுருக்குவாங்க, அது மாதிரி தான், ஓகேவா? அவரோட பிஸ்னஸே அதான். நான் வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்றாரு. ஒலிவர் மே பி இன் எனிவேர் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹீ பே போக்கர் கேம் அண்ட் சீட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஒலிவரை பற்றி சொல்கிறாரு. இந்த ஒலிவர் எப்பயுமே போக்கர் கேமை தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க, அவர் பீப்புளை ஏமாற்றி தான் விளையாடுவார் அப்படின்னு சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறா? இந்த பில். இப்போ வந்து அந்த டெலிவரி மேன் பேரை விட்டுருங்க, இப்போ நம்ம பில்லுன்னு வச்சுக்கலாம். அதான் சொன்னார்ல, பில் ஆர் மேக்னசன் அவர் பேரை சொல்லிட்டார்ல, இனிமேல் நம்ம பில்லுன்னு கூப்பிடலாம், சரிங்களா? அந்த பில் வந்து நம்ம ஆத்தர் கிட்ட சொல்கிறாரு. இப்போது நம்ம ஆத்தர் என்ன நினைக்கிறாரு, ஐ தாட் பில் இஸ் அ போலீஸ் மேன், மீன் he would caught Oliver and put into jail because Oliver cheating people. நம்ம ஆத்தர் என்ன நினைக்கிறாரு, இந்த பில் மட்டும் இந்த சிட்டிக்கு இந்த இடத்துக்கு போலீஸ் மேனாக இருந்தால் இந்நேரம் ஒலிவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாரு. ஏன் ஒலிவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாரு? ஏன்னா ஒரு போக்கர் கேம் விளையாடும் போது பீப்புளை சீட் பண்ணி தானே ஜெயிக்கிறாரு அப்படின்னு நம்ம ஆத்தர் நினைக்கிறாரு. We too went to fridge shop. Bill asked, have you seen Oliver Lutkins around today? My friend is looking for him. அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ் ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. நம்ம பில் கேட்குறாரு, யாரோ ஒலிவர் லட்கின்ஸாக பார்த்தீங்களா இன்னைக்கு? என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவரை தேடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரிட்ஸ் லுக்ட் அட் மீ. அந்த ஃப்ரிட்ஸ் அப்படின்றவர் தான் அந்த ஷாப்போட ஓனர். ஃப்ரிட்ஸுன்ற ஒரு பேர், ஒரு நேம் பர்சன். அவர் வந்து அந்த ஆத்தரை பார்க்குறாரு. ஆத்தரை பார்த்தோன்னே தயங்குறாரு சொல்கிறதுக்கே. ஆனால் சொல்லிட்டார். அப்புறமா என்ன சொல்கிறாரு, இப்போ தான் அவர் வந்து
ஷாப்க்கு போனார். கஸ்டாஃப்னா ஒரு பார்பர் ஷாப். கஸ்டாஃப்ன்றது ஒரு பேர், கஸ்டாஃப் ஷாப்ன்றது ஒரு ஷாப். அந்த கஸ்டாஃப் தான் அந்த ஓனர் போல், ஒரு ஓனராக இருப்பார். சரிங்களா? அங்கே வந்து அவர் ஷேவ் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பில் டோல்ட் வென் ஹீ கம் ஹியர், அவர் இங்கே வந்தால் அவர்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து அவரை தேடுறோம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் இப்போ 2 பேரும் கஸ்டாஃப் பார்பர் ஷாப்புக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பில் தான் உள்ளே போகிறாரு முதல்ல. அப்புறம் வந்து சொல்கிறாங்க, யாரோ இது மாதிரி ஒலிவர் லட்கின்ஸை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அப்புறம் ஒருத்தர் அந்த கஸ்டாஃபோட ஓனர் சொல்கிறாரு, அந்த கஸ்டாஃப் ஷாப்போட ஓனர் சொல்கிறாரு, இல்லை நான் பார்க்கல அப்படின்றாரு. அப்புறம் அந்த கஸ்டாஃப் ஷாப்பில் இருக்கிற 2 கஸ்டமர் சொல்கிறாங்க, ஐ ஹாவன் சீ ஹிம், நானும் பார்க்கல. இன்னொரு கஸ்டமர் சொல்கிறாரு, லட்கின்ஸ் வாக்கிங் டவுன் இன் மெயின் ஸ்ட்ரீட் ஆஃப் திஸ் சைட் ஹோட்டல். அவர் வந்து வாக்கிங் போயிருக்காரு. எங்கே போயிருக்காருன்னா மெயின் ஸ்ட்ரீட், நடு ஸ்ட்ரீட்டில் அந்த ஹோட்டல் இருக்கும்ல, அந்த சைடில் தான் அவர் வாக்கிங் போயிட்டு இருந்தார், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பில் told that Oliver Lutkins may not have money to shave in Gustav shop. நம்ம இது யார் சொல்கிறா? நம்ம பில் சொல்கிறாரு, அந்த ஒலிவர் கிட்ட காசு இல்லை, அதனால தான் அந்த கஸ்டாஃப் ஷாப்பில் வந்து ஷேவ் பண்ணியிருக்க மாட்டான். அவன் வந்து இன்னொரு பார்பர் ஷாப்புக்கு போயிருப்பான். அது எந்த ஷாப்னா கிரேஸ் ஷாப் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு, அங்கே ஷேவ் பண்ண போயிருப்பான். வாங்க நம்ம 2 பேரும் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we went to கிரேஸ் ஷாப். இப்போ கிரேஸ் ஷாப்புக்கு போகிறாங்க. சப்பா எங்கெங்கெல்லாம் போய் தேடுறாங்கன்னு பாருங்கள், எத்தனை ஷாப்பு. அங்கே போய் பார்த்தா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி வென்ட் டு பூல் ரூம்னா அது ஒரு இடம் போல் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. திரும்பியும் இவங்க 2 பேரும் வி வென்ட் டு பூல் ரூம்க்கு போய் பார்த்தா அங்கே சொல்கிறாங்க, இப்போ தான் அவர் வந்து ஒரு சிகரெட் பேக்கெட்டை வாங்கிட்டு வெளியில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி அப்பா, வி வென்ட் டு மெனி பிளேசஸ் பிஹைண்ட் ஹிம் பட் நாட் கேட்சிங். நம்ம எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் நிறையா பிளேஸ்க்கு சுற்றி அவரை தேடுறோம், ஆனால் இப்போ தான் போனாங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப ஃபெயிலியராக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இப்போ வந்து 1 hour ஆகிடுச்சு. இப்போ அவங்க தேடி 1 hour ஆகிடுச்சு. அப்புறம் 1 o'clock ஆகிடுச்சு. 1 o'clock ஆனால் என்ன ஆகும், எல்லாத்துக்கும் பசிக்கும்ல. இப்போ நம்ம ஆத்தருக்கும் பசிக்குது. அவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாராங்க. இப்போ ஒவ்வொரு இடமா போய் கேட்டார்ல நம்ம பில்லு, அவர் கேட்குற விதத்தை வந்து இவருக்கு அவர் கேட்ட விதம் வந்து நம்ம ஆத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா? இப்போ கேட்குறாரு, நம்ம ஆத்தர் கேட்குறாரு, ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்துப்பா, சாப்பிட்டு போகலாம் அப்படின்றாரு. அப்புறம் அதுக்கு நம்ம பில் சொல்கிறாரு, இல்லை நான் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட மாட்டேன், இங்கே இருக்கிறதே வெறும் 4 ரெஸ்டாரண்ட் தான், அதுவும் நல்லா இருக்காது. என் ஒய்ஃப் வந்து வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்க, நாங்கள் போய் சாப்பிட்ணும். வேணா நீங்கள் என் கூட வாங்க, நான் என்னோடய ஒய்ஃப் கிட்டேருந்து ஒரு லஞ்ச் வாங்கிட்டு வரேன். அவங்க வந்து ஒரு $50 தான் கேட்பாங்க. ரெஸ்டாரண்ட்லாம் அதிக மணி கேட்பாங்க, ஆனால் அந்த சாப்பாடுலாம் கேவலமாக இருக்கும். என் ஒய்ஃப் சூப்பராக சமைச்சிருப்பாங்க, நம்ம போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. அப்புறம் 2 பேர் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட லஞ்சை மட்டும் வாங்கிட்டு வேட்ஸ் ஹில் அப்படின்ற ஒரு ஹில்லில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படியே ரசிச்சுக்கிட்டே, அப்படியே அந்த வேட்ஸ் ஹில்லோட வியூலாம் ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்க. அப்புறம் நம்ம சாப்பிடும் போது நம்ம ஆத்தர் நினைக்கிறாரு, ஏன் இந்த ஆள் நம்மக்கிட்ட இவ்வளோ பாசத்தையும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு நமக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போது அதே மாதிரி தேடிட்டே இருக்கும்போது 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்பா 6 மணி நேரம் இன்க்ளூடிங் லஞ்ச் அவர், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஹி வில் கிவ் திஸ் மணி டு ஹிஸ் இப்போது அவர் நம்ம பில் வந்து நம்ம ஆத்தர் வந்து மணி கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பில் என்ன பண்ணுவார்னா, அந்த மணி அப்படியே போய் அவர் கம்பெனியில் கொடுத்துருவாராம். அந்த கம்பெனிக்காரங்க தான் இவருக்கு மணி கொடுத்துக்குவாராம் அப்படின்னு பில் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே நம்ம ஆத்தர் நினச்சா நான் கொடுத்த மணியை இவரே வச்சுக்கலாம், ஆனால் இவர் நம்ம கம்பெனியில் போய் கொடுத்து அந்த கம்பெனிக்காரங்க இவருக்கு சேலரி தர மாதிரி தான் வச்சுருக்காரு. இவ்வளோ பெரிய ஆளா, இவ்வளோ பெரிய மனுஷனாக நினச்சி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அப்புறம் நம்ம ஆத்தர் சொல்கிறார், ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட் மணி. நான் அந்த மணியை பற்றிலாம் பெருசாக ஃபீல் பண்ணல, பாதர் பண்ணல, எவ்வளோ வேணால் போட்டோம், ஆனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்றாரு. ஆனால் என்ஜாய் பண்ண அப்புறம் கடைசியில் நம்ம சொல்கிறாரு, ஆனால் எனக்கு ரொம்ப பேடாக இருக்குது, இவ்வளோ நேரம் தேடியும் நம்ம ஆலிவர் லட்கின்ஸை தேட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு எல்லோரும் கை கழுவின பத்துக்கு நம்ம பில் சொல்கிறாரு. அப்புறம் எங்கே இருக்காங்கன்னா, இப்போது ஹில் டாப்பில் இருக்காங்க. ஹில் டாப்னா மலை உச்சியில் நின்று சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த க்ரீனிஷ் வியூலாம் பார்த்துட்டு இருக்காங்க. பில் வந்து அவங்களோட ஊர் கதை, உலக கதை, அவங்களோட பிளேஸில் இருக்கிற எல்லா பீப்புளை பற்றியும் கமெண்ட் அடிச்சிட்ருக்காரு, ஃபன்னாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஊரில் ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப்க்கு வந்து நல்லா பாடுவாங்க,
நல்லா ரொம்ப ரொம்ப லவுடாக பாடுவாங்க சர்ச்சில். அவங்க ஒரு கடங்காரி, எம்மான் தான் கடன் வாங்கினாலும் நல்லா சிரிச்சுக்கிட்டே லவுடாக சர்ச்சில் வந்து பாடுவாங்க. எப்படி தான் அவங்களாம் பாடுறாங்களோ இவ்வளோ கடன் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி அப்புறம் இதை கேட்டோடனே நம்ம ஆத்தர் வந்து சிரிக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தவங்க பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் பில் சொல்கிறாரு, நான்லாம் அந்த காலேஜ் பசங்களை பார்த்தா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், ஏன்னா அவனுங்க ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுட்டு தான் வருவானுங்க, எதுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ்லாம் போடுறானுங்கன்னு அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, எங்கள் ஊரில் ஒரு லாயர் இருக்கார், அந்த லாயரோட ஒய்ஃப்க்கு வந்து எப்படி அந்த லாயர் ட்ரெஸ்லாம் போடணுன்னே தெரியாது, எப்படி அந்த காலர் மடக்கி விடணும், எப்படி டை போடணுன்னே தெரியாதுன்ட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி நம்மளே ப்ராபப்ளியாக சொல்லுவோம்ல, இப்போ நம்ம ஊருக்கு இப்போ நம்ம ஃப்ரெண்டே வந்தால் இவன் தான்டா இப்படி இருப்பான், அவன் அப்படி இருப்பான், இவன் சிரிச்சிட்டு இருப்பான், இவன் குட்டை பையன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அது மாதிரி நம்ம பில் வந்து அந்த புதுசாக அந்த ஆத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்படியே அந்த டேவே போயிடுச்சு. அப்புறம் ஐ கேம் டு நோ அபவுட் நியூ மில்லியன் இஸ் பெட்டர் தேன் மை சிட்டி, ஐ லவ்ட். இது இந்த பில்லாம் நம்ம ஆத்தர்கிட்ட சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்கே இருந்துடலாமா, இந்த நியூ மில்லியன்லேயே இருந்துடலாமா, நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே இருந்துடலாமான்ட்டு நினச்சிட்டாரு. சரிங்களா? அப்புறம் பில் டோன்ட் நோ அபவுட் காலேஜஸ் அண்ட் சிட்டிஸ் பட் ஹி ட்ராவல்ட் அரவுண்ட் அ லாட் ஆஃப் த கண்ட்ரி, ஹேட் அ லாட் ஆஃப் ஜாப்ஸ். இந்த பில்லுக்கு வந்து இந்த காலேஜ் சிட்டி அதெல்லாம் எதுவுமே தெரியாதாங்க. அவர் நல்லா ட்ராவல் பண்ண வராங்க, உலகத்தில் நிறையா கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணியிருக்காரு, அவர் நிறையா ஜாப்ஸ்லாம் பார்த்துருக்காருன்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து அந்த மலை உச்சிலேருந்து கீழே இறங்கிட்டாங்க, அந்த ஹில் டாப்லேருந்து கீழே இறங்கிட்டாங்க. இப்போ திரும்பியும் ஒலிவர் லட்கின்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நடுவில் இந்த பில் ஃபவுண்ட ஒலிவர்ஸ் ஃப்ரெண்டு, ஒலிவரோட ஃப்ரெண்டை யார் பார்க்குறா, பில் பார்க்குறாங்க. பில் பார்த்து கேட்குறாங்க, எங்கடா அவன் ஃப்ரெண்டு ஒலிவர் லட்கின்ஸ் எங்கே இருக்கான் அவன், நாங்கள் அவங்கள தேடி தான் போகிறோம். அப்புறம் அந்த ஒலிவரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அவரோட மதர்ஸ் ஃபார்முக்கு போயிட்டாங்க, அவங்களோட மதரோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அது வந்து 3 மைல்ஸ் நார்த், அங்கேருந்து அந்த பிளேஸ்லேருந்து நார்த் சைடில் 3 மைல் தூரம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பில் டோல் மீ தட் ஹி நோஸ் ஒலிவர்ஸ் மதர். பில் வந்து சொன்னாங்க, எனக்கு ஒலிவரோட மதர் நல்லா தெரியும், ஆனால் அவங்க வந்து ஒரு டெரரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவங்க 9 feet tall and 4 feet thick and quick as a cat and she sure can talk. என்ன அவங்களோட அந்த மதரோட அப்பியரன்ஸ்லாம் இது டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க அந்த ஒலிவரோட அம்மா வந்து ஒரு டெரரான், ஒரு 9 feet tall இருப்பாங்க, 9 feet டாலாம் பார்த்துங்க, அப்புறம் 4 feet திக்கான். அப்புறம் அவங்க எதுனாலும் படன்னு எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவங்கள அப்படியே பதில் சொல்ல அப்படியே கேள்வி கேட்க பதில் சொல்லினே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் டெலிவரி மேன் தானே, நான் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு பாக்ஸை வந்து டெலிவரி பண்ணும் போது அந்த பாக்ஸை வந்து நான் வந்து கேஷுவலாக பிடிச்சிட்டு இருந்தேன், அதுக்கே என்னை திட்டினாங்க, ஏன்டா இப்படி பாக்ஸை பிடிச்சிட்டு வர, ஒழுங்காக பிடிச்சிட்டு வர முடியாதா அப்படின்னு திட்டுறாங்க. அது எப்படி பிடிச்சிட்டு வரணும்னா, அந்த பாக்ஸ்க்குள்ளே எக் இருந்தால் எப்படி நீ பிடிச்சிட்டு வரையோ அந்த மாதிரி அந்த பாக்ஸை பிடிச்சிட்டு வரணும், சரியா அப்படின்னு என்னை திட்டினாங்க. சரி, இப்போது பார்த்தோன்னே இது மாதிரி சொன்னாங்க. சரி வா நம்ம 2 பேரும் அங்கே போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஒலிவரோட மதர்ஸோட ஃபார்முக்கு போகிறாங்க. சரிங்களா? அப்புறம் நம்ம பில் சொல்கிறாரு, ஒலிவருக்கு தெரிஞ்சு போச்சாட்டுக்கு நம்ம 2 பேரும் ஒலிவரை தேடுறோம் அப்படின்ட்டு, அதனால தான் அவங்க அம்மா வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. சரிவா அவனை போய் பிடிப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் போகிறாங்க. போனவொடனே ஃபஸ்ட்டே அவங்க அம்மாவை தான் பார்க்குறாங்க. அவங்க அம்மாவிட்ட போய் கேட்குறாங்க, அவங்க அம்மா கிட்ட போய் பில் சொல்கிறான், இது மாதிரி நான் தான் பில்லு அப்படின்றாங்க. இது மாதிரி ஒலிவர் நாங்கள் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அதுக்குள்ளே படன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, யார் ஒலிவர், எனக்குலாம் அவனை தெரியாது, அவனை பற்றி தெரிஞ்சுக்கோ எனக்கு விருப்பம் இல்லை, போங்கடா வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்லுக்கும் கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா நம்ம இப்படி பேசுதுன்னு, ஹலோ வெயிட் பண்ணுங்க, என் பின்னாடி நிற்கிறாரு, இவர் யார் தெரியுமா, இவர் வந்து ஒரு கோர்ட்டில் வேலை பார்க்குறாரு, இவருக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது, இவருக்கு வந்து உங்களோட இடத்தையும் பார்க்க ரைட்ஸ் இருக்குது, ஒலிவரையும் தேட ரைட்ஸ் இருக்குது, என்ன இப்படி கத்துறீங்க அப்படின்ட்டு நம்ம பில்லும் அவருக்கு அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சத்தமாக பேசுகிறாங்க. ஒலிவரோட அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவர் சொல்கிறத கவனிச்சுட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு ஒரு அயன் ராட் எடுத்துகிட்டு வராங்க. எவ்வளோ பெரிய யாருன்னு பார்த்துங்க, அயன் ராட் எடுத்துகிட்டு வந்து அவங்க மூஞ்சிக்கிட்ட காமி, ஏய் வெளியே போங்கடா, யாருக்கிட்ட வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவங்கள பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் 2 பேரும் ஓட்டாங்க. அப்புறம் சிரிக்கிறாங்க, நம்ம ஒலிவரோட அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா இப்படி பயந்து விடுறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் பில் வந்து என் ஆத்தர்கிட்ட சொல்கிறாங்க, வாங்க ஓடி போயிடலாம், இல்லைன்னா அந்த அம்மா நம்மளை மர்டரே பண்ணிட மாட்டேங்குது அப்படின்ட்டு 2 பேர் வெளியில் போயிட்டாங்க. அப்புறம் வெளியில் வந்தவொடனே பில் சொன்னாங்க, என்ன இந்த அம்மா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க கடைசியில், நீங்கள் பார்த்தீங்களா, அப்புறம் ஏதோ இதில் உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம
சொல்கிறாங்க நமக்கு உங்கள் ரெஸ்பெக்டே கிடைக்கல அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. அப்புறம் இருந்தாலும் அந்த வீட்டில் ஒலிவர் இருக்கானான்னு 2 பேரும் தேடுறாங்க. ஒலிவர் இருக்கானா அப்படின்ட்டு ஜன்னல் ஒருத்தர் அப்படியே பின்னாடிலாம் போய் தேட்டு வராங்க. ஆனால் கடைசியாக அந்த ஒலிவர் அங்கே இல்லவே இல்லை. சரி, அவள் தான் முடிஞ்சிச்சு. நான் இட் வாஸ் அ டைம் டு கேட்ச் த ஆஃப்டர்நூன் ட்ரெயின். இப்போது அவர் ட்ரெயின் கேட்ச் பண்ணுற அந்த ட்ரெயின் டைம் வந்துடுச்சு. ட்ரெயின் நிற்குமா இவருக்கு பார்த்துட்டு இருக்க வரையும். அதனால் 2 பேரும் அந்த கார்ட்னா தெரியும்ல, அந்த கார்ட்டில் 2 பேர் ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் போகிறாங்க. போகும்போது நம்ம ஆத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ, ஒலிவரை கண்டுபிடிக்கவே முடியலையே, நம்ம வந்த வேலையே முடியலையே இன்னும். அப்புறம் அவர் அந்த பில் அப்படின்ற ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஐ தாட் ஐ வில் கம் பேக் டு, திரும்பி நான் நியூ மில்லியனுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், நான் வந்து இங்கே நான் புதுசாக லா படித்து நான் இங்கே பெரிய லாயர் ஆகிடலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டே போகிறாரு. ஐ தாட் இஃப் ஐ ஹேட் இன் தட் பிளேஸ் பில், ஐ மேபி நான் வந்து இங்கே இருந்தேன்னா நான் பில்கிட்ட ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அப்புறம் பில்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னா அவங்களோட நெய்பர்ஸ், அப்புறம் அந்த கஸ்டாஃபு, ஃப்ரிட்ஸு, கிரே, அவங்க கிட்டலாம் நான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். கஸ்டாஃப்னா அந்த பார்பர் ஷாப் வச்சுருக்காங்க, அந்த ஃப்ரிட்ஸ்லாம் அவங்க கூட நான் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன், நல்லாயிருக்கும் இங்கே இருந்தால். அப்புறம் ஐ நோ நீட் திஸ் ஜாப், ஐ வாண்ட் டு லிவ் ஹாப்பி, எனக்கு அந்த ஜாபே தேவையில்லை, நான் இங்கே ஜாலியாக ஹாப்பியாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மை ஆஃபீஸ் பீப்புள் ஃபெல்ட் வெரி பேட் அபவுட் மீ பிகாஸ் நாட் ஃபவுண்ட் ஆஃப். இப்போ அங்கே போய் சேர்ந்துட்டார் ஒரு சிட்டியில், அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அவங்க அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் நம்ம ஆத்தர் கேவலமாக பார்க்குறாங்க. ஏன்டா போனியே, போய் தேடிட்டு வர மாட்டியா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அடுத்த மார்னிங் தான் அந்த ஒலிவரோட கேஸும். அடுத்த மார்னிங் வந்து அந்த ஒலிவர் வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்தே ஆகணுமா. ஆனால் கடைசியில் வரல. நம்ம ஆத்தருக்கு எப்படி இருந்தது, ரொம்ப ஷேமாக இருந்ததுதான். நான் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்ட்டு அவரே திட்டிக்கிறாரு. அவருக்குள்ளே அவர் நினைக்கிறாரு, போச்சு நம்ம வேலையிலேருந்து தூக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அவரோட சீஃப் வந்து கேவலமாக திட்டுறாரு. மர்டர்ட் மீ, புரியுதா? நீ என்னன்னு திட்டுறாருன்னா, நீ எல்லாம் டிக்கிங் டிச்சஸ், யூ ஆர் நோன் டு பி வெல் இன் டிக்கிங் டிச்சஸ், புரியுதுங்களாங்க? பார்த்துக்கோங்க, டிக்கிங் டிச்சஸ்னால் என்னன்னு தெரியும்ல, நான் சொல்ல விரும்பல, சரிங்களா? அகைன் ஐ வாஸ் ஆர்டர் டு கோ டு நியூ மில்லியன். அவங்க சீஃப் என்ன சொல்கிறாங்க, நீ திரும்பி நியூ மில்லியனுக்கு போயிட்டு அவனை தேடிட்டு தான் வரணும். இந்த தாட்டி நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவனை கூட்டிகிட்டு போ, அவனுக்கு ஒலிவரை நல்லா தெரியும், அவன் ஆல்ரெடி ஒலிவர் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கான், அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ அவனும் அந்த மேனை கூட்டிகிட்டு ட்ரெயினில் போகிறாங்க. இப்போ நம்ம ஆத்தர் என்ன நினைக்கிறாரு, திரும்பி நான் நியூ மில்லியனுக்கு போவேன், ஆனால் நான் பில்கிட்ட நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக பேச முடியாது, ஏன்னா என் கூட ஒருத்தன் தான் வந்திருக்கானே அப்படின்னு, அவன் தான் ஒலிவரை தெரியுமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. அப்போ பில்லை எவ்வளோ, அப்புறம் நம்ம ஆத்தர் வந்து பில் மேலே எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ பிடிச்சிருக்கு, எவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ட்ரெயின் அரைவ் த நியூ மில்லியன். ட்ரெயின் வந்து நியூ மில்லியனுக்கு போயிடுச்சு. ஸ்டேஷனில் வந்து யார் வெயிட் பண்ணுறா, பில் வெயிட் பண்ணுறாரு. அவரோட கார்ட்னா தெரியும்ல, அதில் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு. ஆனால் ஒரே ஒரு இதுதான், ஒலிவரோட மதர் வந்து நம்ம பில் கிட்ட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ சண்டை போடவே இல்லையா அப்படின்னு பார்க்குறாரு. எப்படி இந்த அம்மா இப்படி பேசுகிறாங்க ஜாலியாக, அன்றைக்கி நம்ம வந்து இப்போ கத்திட்டு இருந்தாங்களே அப்படின்ட்டு பில் வந்து பில்லுன்ற ஆத்தர் வந்து பார்க்குறாரு சந்தேகமாக. ஐ செட் டு தட் மேன் ஹூ கேம் வித் மீ. இப்போ வந்து நம்ம ஆத்தர் கூட வந்தார்ல ஒருத்தவர், அவர்கிட்ட பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் தான் பில், நான் முன்ன வந்தப்போ இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார், ஒலிவர் லட்கின்ஸை ஃபைன் பண்ண, ஆனால் நாங்கள் கடைசி வரையும் பார்க்கவே இல்லை, ஆனால் இவர் என்கிட்ட ஜாலியாக பேசினார், ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அந்த வந்த ஆள் சொல்கிறாரு, என்னது இவர் பில்லா, இவர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற. ஆமாம், இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் நம்ம ஆத்தர் சொல்கிறார். டேய், இவன் தான்டா ஒலிவர் லட்கின்ஸே அப்படின்றாரு. நம்ம ஆத்தர் ஷாக் ஆகிட்டாரு, அது இவர் தான் ஒலிவர் லட்கின்ஸேவா அப்படின்னு. இப்போ ஒலிவர்னா இப்போ பில் வந்து யார் ஆகிட்டாரு, இந்த பில்லு, டெலிவரி மேனு, மேக்னசன், 3மே இப்போ ஒலிவர் தான். பார்த்துக்கோங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஒலிவர் கூட சுற்றிட்டு அவன் தான் ஒலிவர்னே தெரியாமல் நம்ம ஆத்தர் வந்து அவரோட சிட்டிக்கு போயிட்டு திருப்பியும் நியூ மில்லியனுக்கே வந்திருக்காரு. எவ்வளோ பெரிய காமெடின்னு பார்த்துக்கங்க, அவ்வளோ விவரம். அவர் ஏன் இப்படி ஆகிட்டாரு. அப்புறம் அந்த ஒலிவரும் அவங்க அம்மாவும் பார்த்து சிரிக்கிறாங்க, இவரை பார்த்து, நம்ம ஆத்தரை பார்த்து, ஐயோ பாவம்னு சிரிக்கிறாங்க. ஐ ஃபெல்ட் வெரி பேட். அந்த ஆத்தர் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறாரு. இவர் ஸ்மால் பாய் ஹூ சீட்டட். அவர் வந்து ஒரு ஸ்மால் பாயாக நினைக்கிறாராம், என்னை சீட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அப்புறம் அவர் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவர் பையிலேருந்து அந்த சமன் அப்படின்ற அந்த லெட்டரை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு.
Now Oliver told me that I want to go to his neighbor's house and drink a cup of coffee. ஐயோ ஒலிவர் வந்து கலாய்க்கிறாரு. தம்பி நீ வாப்பா என்னோட நெய்பர்ஸ் ஹவுஸுக்குலாம் வந்து நீ காஃபி குடிச்சிட்டு வா, அவங்களாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. நெய்பர்னா யார் இப்போ ஒலிவருக்கு? அந்த கஸ்டாஃபு, அப்புறம் அந்த ஃப்ரிட்ஸு, அப்புறம் அந்த பூல் ரூமில் இருக்கிறவங்க, அவங்க தானே ஒலிவர் இங்கே போயிருக்காங்க அங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு போய் சொன்னாங்க. அவங்களுக்குலாம் நான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வா, அவங்களுக்குலாம் அவனை தெரியாது இல்லை அப்படின்ட்டு காமெடி பண்ணுறாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் அவரை தெரியும், இவர் தான் ஒலிவர் அப்படின்னு தெரியும்ல. காமெடி பண்ணுறாரு, நல்லா ஜோக் அடிக்கிறார் இன்டைரக்டாக. இந்த லெசன்லேருந்து என்னங்க புரிய வருது? வி ஷுட் நாட் ஜட்ஜ் அ பர்சன் பை ஹிஸ் அப்பியரன்ஸ். இவர் மூஞ்சை பார்த்தோன்னே இவர் நல்லவர் தான், இவர் கூட சேரலாம், இவர் நம்பலாம் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கவே கூடாது. நம்ம ஆத்தர் கொஞ்சம் மைண்டை அவர் யூஸ் பண்ணியிருந்தா இவர் தான் ஒலிவர் லட்கின்ஸ்னு அன்றைக்கே கண்டுபிடிச்சி அன்றைக்கே கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் நம்ம ஒலிவர் லட்கின்ஸ் என்ன பண்ணார்? அவரை அப்படியே முழுசாக நம்பி அவர் கூட ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு கடைசியில் அவரை ஃபைன் பண்ணாமே போயிட்டார். அவர் தான் ஆனால் ஒலிவர் லட்கின்ஸ். புரியுதுங்களாங்க? இல்லை யார் ஒலிவர் லட்கின்ஸ்னு தெரியுதா? டெலிவரி மேனும் ஒலிவர் தான், பில் அப்படின்றவரும் ஒலிவர் தான், அப்புறம் மேக்னசன் அப்படின்றவரும் ஒலிவர் தான். இந்த 3மே ஒலிவர் லட்கின்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதோ டவுட்னா என்கிட்ட கேளுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க, பாய்.